ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது, சுக்கிர பகவான் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேளையில் நாம் என்ன பண்ணலாம், அப்படி பண்ணுவதால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதில் குறிப்பாக சந்ததி சந்ததியாக அப்படி நம்ம தலைமுறையாக அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் ஒரு ஸ்டேபிளாக நல்லபடியாக ஸ்திரமாக இருப்பதற்கும், இல்லாதவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள். அது எப்போது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டோட கார்த்திகை மாதம் 25ஆம் தேதி தமிழ் மாதத்துக்கு சொல்கிறோம். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றிலிருந்து ஆரம்பித்து அதிலிருந்து மார்கழி மாதம் தமிழ் மாதத்துக்கே சொல்கிறோம் 7ஆம் தேதி, மார்கழி 7ஆம் தேதி. ஏன்னா அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிறது அப்படி உங்களுக்கு ஃபாலோ பண்ணி சொல்கிறோம் வச்சுங்களேன். 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட இந்த சுக்கிர பகவான் திருவோணம் திருநட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். சரி, இதனால் என்ன பண்ணலாம், என்ன நமக்கு கிடைக்கும் நடக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த 12 நாட்கள் கிட்டத்தட்ட வச்சிங்களேன், நித்தியப்படி டெய்லி தர்ப்பணம்ன்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக பண்ணுங்கள். ஏன் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, அந்த தர்ப்பணம் எப்படி பண்ணணும்னா 24 தலைமுறைகளுக்கு பண்ணணும். ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் இந்த மாதிரி திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேளையில் சுக்கிர சக்திகள் அதிகப்படியாக கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, தலைமுறையாக தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ள காலங்கள் தான் இந்த சுக்கிர பகவான் திருவோணம் சஞ்சாரம். அதனால தான் வாத்தியாருக்கு நம்ம வாத்தியார் நமக்கு அந்த நாட்கள்லாம் நமக்கு அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த காலங்களில் நம்ம அதுலேயும் வாத்தியார் ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுவார். நிறைய பேர் இந்த பூர்வீக சொத்துக்களை ஆண்டுன்னு இருப்பீங்க. பூர்வீக சொத்துக்களை அது ஒரு குடிசை வீடாக இருந்தால் கூட சரி தான், அதில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 12 நாளும் தர்ப்பணம் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இருக்கிறதே ஒரு குடிசை வீடு, அதுக்கு வேறு இந்த முன்னோர்களுக்கு பண்ணணுமா அப்படி நினைக்காதீங்க. மேலும் இந்த ஆஸ்தி பூஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களெல்லாம் விருத்தி அடைவதற்கு இந்த சுக்கிர சக்திகள் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எப்படி பூஸ்ட் பண்ணணுன்னா, அது முன்னோர்கள் வாயிலாக பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலங்களில் பார்த்துட்டிங்கன்னா இந்த 12 நாட்கள் ஒன்று உண்டு. ஸோ அதனால தான் இந்த 12 நாட்களும் கண்டிப்பாக 24 தலைமுறை. அதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், தர்ப்பணம் அப்படி தர்ப்ப சட்டம் போட்டு பண்ணுறச்சே பொதுவாக இப்படி சாஸ்திர ரீதியாக அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாவோட தானே முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. பட் ஆனாலும் நாம் தத் பித்ருநாம் நமக 4ஆம் தலைமுறை தாத்தா அப்படின்ட்டு, அதாவது ஒவ்வொரு தலைமுறையும் அப்படி சொல்லிக்கலாம். தத் பித்ருநாம் நமக 4ஆம் தலைமுறை தாத்தா, தந்தை வகைரா 4ஆம் தலைமுறை தாத்தா. அதே மாதிரி தாய் வகைரா போனாலும் தாய் வகைரா 4ஆம் தலைமுறை தாத்தா. அதே மாதிரி பாட்டி 4ஆம் தலைமுறை, தந்தை வகைரா தாய் வகைரா, இப்படியே நீங்கள் சொல்லி ஒரு 24 பேருக்கு 24 தலைமுறைகளுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த சொத்துக்கள் இருப்பவங்களுக்கு நல்ல ஸ்திரப்படம். ஏதேனும் ஒரு பிரச்சனையாகி சொத்து பத்தெல்லாம் விற்றுட்டு நடுத்தருக்கு போகிற ஒரு துர்பாக்கியம் நிச்சயமாக ஏற்படாத ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்ட்டு ஆதங்கப்படக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் சந்ததிகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஸ்திரமான சொத்துக்களை சேர்த்து வைப்பதற்கு உங்களுக்கு முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். ஏன்னா அந்த சுக்கிர சக்தியை கொடுக்கக்கூடிய முன்னோர்களே அந்த சுக்கிர சக்தியை எடுத்துகிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிர பகவான் திருவோண சஞ்சாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சரி, இதெல்லாம் வாத்தியார் சொன்னது. இது ஜோதிட ரீதியாக இது எவ்ரி இயரும் இந்த மாதிரி சுக்கிரன் ஒரு வாட்டி திருவோணத்தில் கிராஸ் பண்ணி போகிறாரு. ஓகே, பட் ஆனால் இந்த ஆண்டு, இந்த குரோதி ஆண்டு ஒரு அதிமகா விசேஷமான ஒரு விஷயம் ஒன்று நடக்க போகுது. அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த நாள் இருக்கு இல்லையா, அந்த கார்த்திகை 25ஆம் தேதி சந்திர பகவான் எங்கே ஃபஸ்ட்டு மூவ் ஆகுறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ராகு பகவான் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு உள்ளே போயிடுவார். அங்கே தான் இருப்பார் அவர். ஆல்ரெடி திங்கக்கிழமையும் உள்ளே போயிடுவார். மீனத்தில் ராகு பகவானோட சேர்ந்துருவார். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் ராகு பகவானோட சேர்ந்து தான் இருப்பார். எது இந்த 12 நாள் நாம் தர்ப்பணம் ஆரம்பிக்கும் காலம். அதே மாதிரி முடிக்கிறோம் வச்சிங்களா, அந்த மார்கழி 7ஆம் தேதி
அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கும் ஒரு விசேஷமான தர்ப்பண காலம். நம்ம ஆரம்பிக்கும் போதும் வெதிபாதன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண காலம். இது முடியுது பாருங்களோ, அன்றைக்கும் ஒரு விசேஷமான தர்ப்பண காலம். பூர்வேத்யு அப்படின்ட்டு சொல்ல 7 தலைமுறைக்கு அனுகிரகங்களை சேர்க்கக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண காலம் அந்த மார்கழி 7ஆம் தேதி. ஓகே, இது ஓகே. பட் ஆனால் இது ஆரம்பிக்கிறது முடியுறது இந்த 12 நாளும் தர்ப்பண நாளாக இருக்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ராகு பகவானோட சந்திர பகவான் சேரும் பொழுது, சேர்ந்து இருக்கும் பொழுது நம்ம தர்ப்பணத்தை ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி இது முடியும் போது கேது பகவானோட சந்திர பகவான் போய் சேரும் பொழுது இந்த 12வது நாள் முடியும், தர்ப்பண நாள் முடியும். சரி, இங்கே இவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பகவான்கள் தான் நம்மளோட முன்னோர்களே. ஒருத்தர் தந்தை வகைரா முன்னோர்கள், ஒருத்தர் பாட்டி வகைரா முன்னோர்கள். ஸோ இந்த சந்திர பகவான் பொதுவாகவே சூரிய சந்திரர்கள் எப்பொழுதுமே இந்த ராகு கேதுவோட சேர்ந்திருக்கும் காலங்களில் வரக்கூடிய தர்ப்பண நாட்களில் ஒருத்தர் தர்ப்பணம் பண்ணிட்டாங்கன்னா அலாதியான பலன்கள் நிச்சயமாக. இந்த பித்ரு தோஷம், அது சாபம், அது இதெல்லாம் ஓரளவுக்கு நிச்சயமாக ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகிடுதுன்னா அவங்களுக்கு இந்த சந்ததி குற்றங்கள்ன்ட்டு நிறைய பேருக்கு இருக்குங்க. அது ஏதேனும் ஒரு தொடர்ந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைனா இந்த செல்வங்கள், குழந்தை செல்வங்கள் பிரச்சனை, இப்படிலாம் இருக்கிறது பாருங்கள். இதற்கெல்லாம் ஒரு பெரிய ரெமிடி தரக்கூடிய காலங்கள் எது இம்பார்ட்டன்ட் பண்ணியாச்சுன்னா, இந்த ராகு கேது பகவான்களோட இந்த சூரிய சந்திரர்கள் சங்கமிக்கும் வேலையில் பண்ணக்கூடிய தர்ப்பணத்துக்கு அதீதமான வலிமை உண்டு. இதெல்லாம் ஜோதிட விதிகள். அதன்படி பார்த்துட்டிங்க இந்த 12 நாள் அழகாக ராகு பகவான் கிட்ட ஆரம்பித்து கேது பகவான் கிட்ட வந்து முடியறதும் நமக்கு இந்த ஆண்டு தான். இது இப்போ தான் இந்த அபூர்வமான நிகழ்வு, இந்த குரோதி ஆண்டில். இதெல்லாம் நமக்கு கிடைக்கரிய பாக்கியம். இதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சேர்த்து வைக்கிறோன்ட்டு தலைகீழே நின்று தண்ணி குடிச்சுட்டு இருப்போம், போராட்டம் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் நீங்கள் எளிமையான விஷயம். காலையில் ஒரு 10-15 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும் இந்த தர்ப்பண பூஜைகள்லாம். இதோட விளைவுகளை நீங்கள் வந்து அனுபவ ரீதியாக பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் உங்களுக்கு கொடுக்குறோம் குருவர்களால். ஓம்.